சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. வேத வசனத்தில் இவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள், இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், இப்படியெல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ், சாதகமான செய்திகள் நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை என் கண்ணில் பட்டுச்சுது. என்ன பட்டுச்சுது? சபிக்கப்பட்டவன். வேதம் சிலரை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. யாரை ஆசீர்வாதத்திற்குரியவன் என்று சொல்லுகிறதோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். சபிக்கப்பட்டவன் என்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கடினமானது, எவ்வளவு மனவேதனைக்குரியது. அப்ப ஆண்டவர் அவருடைய வேத வசனங்களின் மூலமாய் யாரை சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுகிறார் என்று கவனித்து பார்த்து, ஆண்டவரே, அந்த லிஸ்ட்ல நான் இருந்துடக்கூடாது, நானும் அந்த சபிக்கப்பட்டவனில் ஒருவனாக இருந்துவிடக் கூடாது, அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்வதற்கு வசதியாக ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் யார சபிக்கப்பட்டவன் சொல்லுகிறாரோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் தான். எனவேதான் ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சாபம் தானா வராதபடி இவைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 3 காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா, சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார? இதில் ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. இப்பொழுதுதான் தமிழகத்தினுடைய தேர்தல்கள் எல்லாம் முடிவுற்றது. நிறைய பேராயர்கள், நிறைய ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை இவர்கள் முதல்வராக வருவார்கள், இவர்கள் தொடர்ந்து வருவார்கள், இவர்கள் தான் கிறிஸ்தவத்தின் காவலர்கள், அப்படிலாம் புகழ்ந்து பாடி அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். அப்போ அவங்க இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு உடனே ஞாபகத்திற்கு வந்த வசனம் இதுதான்: மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். யார் வந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கென்று பாதுகாப்பை கொடுப்பது நமது ஆண்டவராகிய கர்த்தர். அநேக நேரங்களில் இதை மறந்து விடுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக இருந்தால்தான் நம்முடைய ஊழியங்களிலே இடர்பாடுகள் இருக்காது. ஊழியங்களிலே நெருக்கடிகள் வரும்பொழுதெல்லாம் இவர்கள் நமக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உண்மைதான். உன் நம்பிக்கை எங்க போச்சே? நான் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது அநேக பேராயர்கள் இணைந்து ஒரு முக்கியமான கட்சி தலைவரை பார்த்து கொண்டிருந்தார்கள், பேசிக்கொண்டிருந்தார்கள். உடனடியாகவே ஒவ்வொரு பேராயரும் சில விளக்கங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வந்தால்தான் கிறிஸ்தவத்திற்கு காவலாக இருப்பார்கள். உண்மை. ஆனால் அவர்களுடைய தரம் என்ன? ஒரு மேன்மையான பணிகளை செய்கிறவர் அவர்கள். இருக்கிற வேலைகளிலேயே உன்னத வேலை ஆண்டவருடைய பணி. இப்படி உன்னத வேலை செய்கிறவர்கள் உலக பிரகாரமான ஒரு மனிதனை போய் சார்ந்து கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு விருப்பமானால் உங்கள் ஓட்டுகளை நீங்கள் போடுங்கள், அவ்வளவுதான். நாம் ஒரு மனிதனை நம்புவதை வெளிப்படையாக நம்ம காட்டணுங்கிற அவசியமே இல்லை. எந்த நிலையிலும் உங்களை அரவணைத்து செல்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எந்த நெருக்கடி காலங்களையும் நான் இப்படிப்பட்ட சில நபர்களை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருமே தங்களுடைய இன்டீரியர் லைஃப்பில்
ஏதாவது ஒரு மனுஷனை சார்ந்து தான் அவர்கள் பதவிக்கே வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. மனுஷன் மேல நம்பிக்கை வச்சோம்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகுவோம். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டுக்கொண்டு குறைத்து கொண்டு, எனக்கு அவர் இருக்கிறார் ஐயா, நம்ம தலைவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப கவனத்தோடு, ஆண்டவர் நமக்கு எல்லா வகையான நிலைகளிலும் உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார், பாதுகாவலனாயிருக்கிறார், அரவணைத்து செல்லக்கூடியவராயிருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் இருந்தார், எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷர். அவரை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணினார்? 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாகணும் அப்படின்னு வேதனைப்பட்டார். யார் அவரு? ஆண்டவருடைய பணியாளன். ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு? அதற்கு முந்தின அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபராக இருந்து கொண்டு கர்த்தரே தேவன் என்பதை ஒரு அருமையான காரியத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். இவர்கிட்ட பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது, ஆலோசனை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, கையை பிடிச்சி ஜோம் பண்றதுக்கு ஆள் கிடையாது. போல்டு எத்தனை எதிரான 450 பாகால் தீர்க்கர்கள் எதிராக நின்று செயல்பட்டார்கள். நோ, தனியா நின்று சாதிச்சவர் தான் இந்த எலியா. ஆனா இப்ப ஏன் அவருக்கு சாகணுங்கிற எண்ணம் வந்துச்சு? 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நான் நாளைய நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். ஒரு பொம்பளையினுடைய வார்த்தை. யார் அந்த பொம்பளை? ஏசபேல், ஆகாப் ராஜாவினுடைய மனைவி. ஏன்னா இதுக்கு முன்னால் அவள் என்ன நினைத்தாலும் சரி அதை சாதித்து முடிப்பாள், செய்து காட்டுவாள், அவ்வளவு கொடூரமானவள். இப்ப இவளுடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு மனமடிவு. அப்ப அந்த எலியா அப்படி சோர்வோடு இருக்கும் பொழுது, இதான் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. இந்த எலியா தனியா போய் படுத்துட்டார். வேற யாரையும் தேடி போகல, வேற எந்த நபர்கிட்டையும் அடைக்கலம் தேடி ஓடல, அப்படியே படுத்துட்டார். ஒரு தூதன் வருகிறான், தட்டி எழுப்புகிறான், போஜனம் பண்ணேன்னு சொல்றான். அவன் மறுபடியும் சாப்பிட்டு படுக்கிறான், மறுபடியும் தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் அவருக்கு தேவையான போஷிப்பை கொடுத்து தெம்பு கொடுத்து மறுபடியும் பழைய வாழ்க்கை. உங்களுக்கு ஆதரவாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் ஐயா. எத்தனை ஏசபேல்கள் வந்து நமக்கு எதிரான காரியங்களை செய்தாலும் நம்மை நடத்துகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வந்தால் நாம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். வைத்தால் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு இழிவான சாபங்கள் நமக்கு வராதபடி நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப கவனத்தோடு வேதம் சொல்லக்கூடிய சாபத்திற்கும் சபித்தலுக்கும் நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. 2வதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு அப்படியே புல்லரித்து போனது. அதே நேரத்தில் எச்சரிப்பாகவும் இருந்தது. யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். இப்போ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொரு வகையான முறைகளிலே ஆண்டவருடைய பணியை செய்ய நாம் முன் வந்திருக்கிறோம். இந்த கர்த்தருடைய பணிதான் எனக்கு சாப்பாடு போடுது அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய பணிகள் வேற மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஒரு நபரை பார்த்து பேசிக்கொண்டிருந்தேன். அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு மிகுந்த மன வேதனை உண்டானது. இப்படியும் சில ஊழியர்கள் இருக்கிறார்களே.
ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் தங்களுடைய ஆதாயத்திற்காக, வருமானங்களுக்காக பல வீடுகளை போய் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வருமானங்கள் வந்தால் மட்டும்தான் அவருடைய வீட்டில் அடுப்பு எரியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. அதனால வீடு சந்திக்க போறாங்க. ஆனால் சில ஊழியர்களோ அப்படி அல்ல. அப்போ நான் இதை வாசிக்கும் பொழுது என்ன புரிந்து கொண்டேன், உங்களை ஆண்டவர் எந்தெந்த முறைகளிலே பயன்படுத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆண்டவருக்கு எந்தெந்த வகைகளிலே பயனுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு தோட்டம் வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தோட்டத்தில் அதை வெட்டுகிறவர்கள், உழுகிறவர்கள், களை பறிக்கிறவர்கள், மருந்து அடிக்கிறவர்கள், களை வெட்டு அப்படின்னு ஒவ்வொரு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. இதில் அவங்க செய்கிறது தான் சரி, இவங்க தான் மேல். நோ, கர்த்தருடைய வேலையை யார் எந்த லெவலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவருடைய பார்வையில் ஈக்குவல் கேடர் தான். நீங்கள் முழு நேரமாக செஞ்சாலும் சரி, பகுதி நேரமாக செஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய பணியை நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னா நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது என்பது தான். ஒப்பேத்தலாம் செஞ்சிடாத. நான் கர்த்தருடைய பணிகளை அசதியாய் செய்யாமல் இருக்கிறவனாக இருந்தால் 1 மணிக்கு ஆராதனை அப்படின்னா நான் முதல் மணி அடிக்குன்னா காலையில் 8:30க்கு முதல் மணி என்றால் நான் 8:20க்கே ஆலயத்தில் போய் உட்காந்துருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் அசதியாய் செய்கிறேன். எனக்கு தெரிந்த நிறைய சபை ஊழியர்கள், நிறைய போதகர்கள் 1 மணி அடிக்கும் பொழுதெல்லாம் ஆலயத்திற்குள் இருப்பது ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். வருடத்திற்கு ஒரு முறை கூட தங்களுடைய திருச்சபையின் மக்களை சந்தித்து நலம்புலம் விசாரிக்கிற அந்த காரியங்களை வினவுவது ரொம்ப ரேர். அதே நேரத்தில் சில மக்களை நான் பார்த்திருக்கிறேன், லந்து காலம் என்று சொல்லக்கூடிய அந்த 40 நாட்களில் கூட ஒரு ரவுண்ட் அடித்து விடுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு அசதி இருக்கக்கூடாதுயா. இது சாக்கு போக்கு சொல்லுகிற காலம் அல்ல. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சபித்தல், ஆண்டவரால் வரக்கூடிய சபித்தல் தன்னாலே வந்துடுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கரான பொறுப்பு என்ன? அதை நீங்க உண்மையா செய்யணும், சரியாய் செய்யணும், நேர்த்தியாய் செய்யணும், அதை மகிமையாய் செய்யணும். ஒரு போதகர் என்னை ஒரு இறைவனிக்காக அழைத்தார். 2 மாதங்களுக்கு முன்பதாகவே அவர் என்னை அழைத்தார். நானும் என்னுடைய டைரியிலே நான் எழுதி வைத்து கொண்டேன். அந்த நாள் வருவதற்கு 1 வாரத்துக்கு முன்பதாகவும், அண்ணே வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஐயா. ஞாபகப்படுத்தினார். 2 நாளைக்கு முன்னால ஞாபகப்படுத்தினார். முந்தின நாள் ஞாபகப்படுத்தினார். அன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பெரும்பாலும் போதகர்கள் இப்படி ரிமைண்டர் கொடுக்கறது ரொம்ப ரேர். சில நேரங்களில் நம்மளை ஒழுங்கு பண்ணதே மறந்துடுவாங்க. ஐயோ அண்ணே நான் குறிச்சு வைக்காம விட்டுட்டேனே, மறந்து போயிட்டேனே என்று சொல்லுகிற போதகர்களும் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உக்கரான பொறுப்பில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது, ஒப்பேத்தலாக செஞ்சிடக்கூடாது, பேர் வரணுங்கிறதுக்காக எதையும் செய்யக்கூடாது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் என் ஆண்டவர் மகிமை அடையணும், அவருடைய நாம மகிமைக்காகவே நான் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உக்கரான பொறுப்பை நாங்கள் சரியாய் செய்கின்றவர்களாய் நீர் எங்களை காத்து கொள்ளும்படி ஆண்டவரே நாங்கள் மன்றாடுகிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பணிகளை நான் சரியாக செய்கிறேனா? 1984 நான் இதனுடைய இறைபணியை செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரி தான் வயசாகி போச்சா, பேசாமல் வீட்டில் உக்காந்துருப்போம். முடியல. ஒன்று தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாக ஒரு பக்கம், நேரடியாக ஒரு பக்கம், வெறும் பிரசங்கம் மாத்திரமல்ல, பாடல், இசை. ஒருவேளை ஒரு போதகர், ஒரு முக்கியமான திருச்சபையினுடைய செயலர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். பிரதர், நாங்கள் உங்களை அழைத்தோம்,
உங்களை தங்க வைப்பதற்கென்று ஒரு அருமையான கெஸ்ட் ஹவுஸ்லேயும் உங்களை தங்க வச்சுருந்தோம். ஆனால் உங்களுடைய பிரசங்க நேரம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தை தவிர நீ எங்களோடு வந்து மனிதனாக அழகாக பழகுகிறீர்களே. ஆனால் நாங்கள் அழைச்சிருந்த அநேகர் எங்களை இப்படி கிட்ட வர்றதே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நாங்களாம் பெரிய ஆட்கள், நாங்களாம் பரிசுத்தமான ஆட்கள் அப்படின்னு வித்தியாசம். தேவன் படைத்த மனிதர்களுக்கு முன்பதாக சக மனிதர்களை நேசிக்கின்றவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்களாம் எங்கிருந்தோ வந்தவங்க கிடையாது. எங்களுடைய பணி என்ன? எங்களுக்கு நீ ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் என்ன? சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சும்மா தாளத்தை மட்டும் போட்டுக்கிட்டு உங்களுடைய காணிக்கையை குறி வைக்கிறது எங்கள் வேலை இல்லை. அப்படி செஞ்சா நான் வந்து அசதியாக செய்கிறேன் என்று அர்த்தம். உங்கள் காணிக்கை மேலே குறி வச்சு செய்கிறேன் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட சாபங்கள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய உம்முடைய பணியை நாங்கள் அசதியாக செய்துவிடக்கூடாது. ரொம்ப கவனத்தோடு ஞானத்தோடு அவருடைய பாதபடியில் வீழ்ந்து கிடந்து அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை எல்லாம் மகிமையாய் செய்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த வேண்டுமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தவறுகளை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர். கவனத்தோடு நாங்கள் செயல்படுத்துகின்ற பலனை நீர் எங்களுக்கு தாரும். 3வது ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. நம்ம ஒரு பாட்டு கூட படிப்போம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அது ஒரு பாடலோடு சரி, அதுக்கு இசைகளை மீட்டிக்கொண்டு வேகமா படிக்கிறதோடு சரி. இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எந்த வகையான பணிகளாக இருந்தாலும் ஆண்டவர் மேல உள்ள அன்பினால நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு கூறாமல் போனால். அப்படின்னா ஆண்டவரில் அன்பு கூறுதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். கண்ட சகோதரனிடத்தில் நீங்கள் அன்பு கூறவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் எப்படி நீங்கள் அன்பு கூறுவீர்கள்? கேள்வி கேட்கிறார் அவர். அப்ப நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்றால் சக மனிதர்களையும் நேசிக்கிறேன், பாகுபாடு இல்லாமல் நேசிக்கிறேன். காணிக்கை கொடுக்கிறவர்களையும் நேசிக்கிறேன், காணிக்கை கொடுக்காதவர்களையும் நேசிக்கிறேன். படித்தவர்களையும் நேசிக்கிறேன், படியாத பாமர ஜனங்களையும் நேசிக்கிறேன். வசதி உள்ளவர்களையும் நேசிக்கிறேன், வறியவர்களையும் நேசிக்கிறேன். தரித்திர நிலைமையில் உள்ளவர்களையும் நேசிக்கிறேன். உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களையும் நேசிக்கிறேன், தாழ்ந்த ஜாதி என்கிற மக்களையும் நேசிக்கிறேன். சக அன்பு வந்துவிடும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கை வடிவிலே நாம் காட்டுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி நான் காட்டல அப்படின்னா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நான் ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருந்தால் உட்கார்ந்த இடத்துல தோத்திரம் இப்படி போட்டுக்கொண்டு கிடப்பது ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளம் அல்ல. ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளம் நீங்கள் சக மனிதர்களிடத்திலும் அன்பு காட்டுவது, நேசிப்பது. ஒரு நாள் ஒரு மனைவியினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்கள் உங்கள் கணவரை நேசிக்கிறீர்களா அல்லது கணவரை கடிந்து கொள்வீர்களா? அப்படிலாம் சில கேள்விகளை கேட்டேன். உங்கள் கணவருக்கு நீங்கள் பயப்படுவீர்களா? இப்படிலாம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான்லாம் பயப்படவே மாட்டேன். நோ, ஒரு பயம் கூட எனக்கு கிடையாது. ஏன்னா பக்குன்னு ஆயிடுச்சு. சிலர் சொல்லுவாங்க, ஃபார்மாலிட்டிக்காவது நான் எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. இவ்வளோ போல்டாக சொல்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அவ்வளோதான். ஆண்டவரில் எனக்கு உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நான் என்னால் எல்லாரையும் நேசிக்க முடியும். உதாரணமாக உலகம் வெறுக்கிற மக்கள், ஏன்னா என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லாரிடத்திலையும் அன்பாக இருந்தார். ஒரு உதாரணமாக லூக்காவது 15வது அதிகாரத்தில்
அந்த வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது பாருங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவரிடத்தில் வசனங்களை கேட்கும்போது அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ ஆண்டவரை சுற்றி யார் உட்கார்ந்துருக்கா? ஆயக்காரர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, பாவிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் இந்த பரிசேயர்கள் வேதபாரகர்கள் வெறுக்கிறார்கள். இவர் என்னையா பாவிகிட்ட போய் உட்காந்துருக்காரு, இந்த பயலுக்கிட்ட போய் உட்காந்துருக்கிறாரு, அசிங்கமா இல்லையா, இவங்க தராதரம் என்ன அப்படின்னு நினைக்கிற மக்களாக இருந்தார்கள். ஆண்டவர் பாவியை நேசிக்கிறாரு, பாவத்தை வெறுக்கிறார். அப்ப ஆண்டவர் யாரையெல்லாம் நேசிக்கிறாரோ அவர்களையெல்லாம் நேசிக்கிறவர்கள் தான் நாம இருக்கணும். அதனாலதான் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். அந்த அன்பு விலையேறப்பட்ட அன்பு. கல்வாரியின் மூலமாய் எங்கள் மீது உம்முடைய அன்பை நீர் வெளிக்காட்டி இருக்கிறீர். ஆண்டவரை நாம் நேசிப்பதற்கு முக்கியமான காரியம், ஆண்டவர் கல்வாரியின் மூலமாக அவரையே வெளிப்படுத்தி இருக்கிறார், அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம் மீது முந்தி அன்பு செலுத்தினார். இந்த உலகத்திலே நம்மை முழுமையாக உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அது அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உலக உறவுகளை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த அன்பை ஒருவன் புரிந்து கொண்டால், இயேசு என்னையும் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால், அந்த அன்புக்கு அவன் அடிமைதான், அந்த அன்புக்கு நம்ம அடிமைதான். சில பெண்கள் சொல்வார்கள், நீங்கள் எப்படி அந்த காதல் வலையிலே விழுந்தீர்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டில் என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் அம்மா எரிஞ்சு விழுவாங்க, எங்கள் அப்பா எகிரி குதிப்பார். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் அவர் என் மேலே அன்பு காட்டினார், அந்த அன்புக்கு நான் மயங்கிட்டேன். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு நம்ம மயங்குவதற்கு என்ன காரணம்? அவர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததுனால நான் அவரில் அன்பு கூறுகிறேன். இந்த அன்பு கூறுதலை நம்முடைய செயல் வடிவில் நாம் காட்டுகின்ற மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். இல்லைன்னா நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரையே நாம் பிரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவருக்கு உகந்த செயல்பாடு உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழி நடத்தணும். நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த சபிக்கப்பட்ட நிலைமை வந்துடக்கூடாது. எல்லாரையும் நம்பணும், ஆனால் முழு நம்பிக்கை நீர் தான். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நாங்கள் அசதியாக செஞ்சிடவே கூடாது. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து காரியங்களை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்தார். கேட்போமா? தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சபிக்கப்பட்டவன் அப்படிங்கிற தலைப்பில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த செய்தி உண்மையாகவே எங்களுடைய சிந்தனைகளை தூண்டுகிறதா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்த நிலையிலும் மனுஷனை நம்பிடக்கூடாது. உண்மையே நம்பி வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். நீர் எங்களுக்கு தந்த வேலையை நாங்கள் அசதியாக செய்திடவே கூடாது. நாங்கள் உன் மேலே அன்பு கூர்ந்து உம்முடைய பணியை செய்யணும். அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய மகிமையான கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.